சம்பந்தமே இல்லாம இந்த டிபேட்டுக்கு சம்பந்தம் இல்லாம ஆர்எஸ்எஸ் வரிந்து கட்டி கொண்டு பிஜேபி பாதுகாக்க வேண்டிய நோக்கம் என்ன? மோகன் பகவத் வந்து தன்னார்வலர் அமைப்பு வச்சிருக்காராம். 3 முறை எதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்பட்டது? நல்லா பாருங்க, அவருக்கு இந்துக்களை பத்தி பேசினா தங்கவரதராஜன் சாருக்கு கோவம் வர மாட்டுது, பார்ப்பனர்களை பற்றி பேசினா கோவம் வருது, பிஜேபி பத்தி பேசினா அமைதியா இருக்காரு, ஆர்எஸ்எஸ் பற்றி பேசினா கோவம் வருது. ஏன் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பத்தி பேசினா கோவம் வருது? காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சே ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருந்தாரு, ஃப்ரண்ட் லைன் சொல்லுச்சு. காமராஜரை எரித்துக் கொள்ள முற்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக நின்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ். இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே மூவர்ண கொடியை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னது ஆர்எஸ்எஸ். ஆனா இன்றைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் நீங்க புனிதப்படுத்த நினைக்கிறீங்கல்ல, ஒரு மிகப்பெரிய தேசத்தினுடைய பிதாவாக அதை கட்டமைக்க நினைக்கிறீங்கல்ல, அதை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல தோலுரிக்கிறனால உங்களுக்கு பயம். பிஜேபி ராகுல் காந்தி பேசினா உங்களுக்கு அச்சம் வராது, ஆர்எஸ்எஸ் தோலுரிக்கிறார். இந்த சமூகத்திலே இந்தியாவுல ஒரே ஒரு அமைப்புக்கு மட்டும்தான் சுதந்திர போராட்டத்துல சம்மதமே கிடையாது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் 1% 0.1% கூட எந்த விதமான ஈடுபாடும் இல்லாத ஒரே அமைப்பு இந்திய வரலாற்றில் இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் தான். மண்டல் கமிஷனை பற்றி வாய்க்கூசாம போய் சொல்றீங்களே. விபி சிங் என்ன சொன்னாரு? என்னுடைய கால்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் எட்ட வேண்டிய தூரத்தை எட்டிவிட்டேன். உண்மையாகவே எங்களுக்கு பயமா இருக்கு சார். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகளுக்கு அவ்வளவு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. ஒரு பொது விவாதத்தில் பெண்கள் வந்து அமர்ந்தாங்கன்னா அவர்களை நீங்க என்னவா ட்ரீட் பண்றீங்க? பொது விவாதத்தில் இருக்கக்கூடிய பெண்களையே உங்களால நேர்மையா ட்ரீட் பண்ண முடியல. மணிப்பூரனுடைய எம்பி இன்னைக்கு கேட்டிருக்காரு, 15 மாதங்களாக நாங்க துண்டாடிக்கிட்டு இருக்கோம், 15 நிமிஷம் பேச முடியாதானே. சார் நேரடியா கேள்விக்கு வாங்க சார். ஒரு கேள்விக்கு பதில் இல்லாம பேச வரக்கூடிய பெண்களை எப்ப பாரு நீங்க கொச்சப்படுத்திட்டே இருப்பீங்களா? எந்த விவாதத்திலையும் நான் அவ்வளவு கோவப்பட்டது இல்ல சார். பேசக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் தீக்கா அப்படிதான் தீக்கா. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும்? ஆர்எஸ்எஸ் என்ன செஞ்சது? முதல்ல ஒரே ஒண்ணு சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பங்கு சொல்லுங்க. காங்கிரஸ் பங்கு அவங்க சொல்லுவாங்க, ஆர்எஸ்எஸ் பங்கு சொல்லுங்க. எங்களுடைய ஸ்தாபகரா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணாரு சொல்லுங்க சார். வீர சாவர்கர் யார் சார்? வரவேற்பு